பயம் இருந்துச்சு, அது பயம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டில் பயம் இருந்துச்சு, இப்போ அந்த பயம் போயிடுச்சு. சரி, இந்த ரூட் வந்து நான் இப்போ தானே உங்களுக்கு கூப்பிட்டு போனேன். இல்லை, ஃபஸ்ட் டைம். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் இவர் ஓட்டும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? நம்மளும் ஓட்டலாமா, மிஸ்டேக் வருமா வராதா? பயம் இருந்துச்சு. பட் ஓடி ஓடி அது பயம் போயிடுச்சு கொஞ்சம். சரி சரி. நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்க மொத்தம்? 3 பேரா? ஆமாம், 3 பேர். 3 பேர். யாரெல்லாம் வந்தீங்க? நான், தம்பி அவர், இன்னொரு ஆள் அண்ணாவோட லைஃப். அவங்க எடுத்துட்டாங்க, கிளாஸ் முடிச்சிட்டாங்களா? அவங்க முடிக்க போகிறாங்க. சரி சரி. வேறு டிரைவிங் ஸ்கூலை பற்றி என்ன சர்வீஸ்லாம் நல்லா பண்ணுறாங்களா? யார் பேர் டிரைவிங் ஸ்கூலில்? யார்? 2 பேர் இருக்காங்களே, விக்கி சார் இருக்காங்க, ரஜினி இருக்காரு. விக்கி சார் தான் கான்டாக்ட் பண்ணுறீங்க. அவர் எப்படி சர்வீஸ்லாம் எப்படி பண்ணுறாரு? நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். பேசுகிறது, ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப இருந்துச்சு. ஓகே. அது மூலமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களா? யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ. எங்கேருந்து வரீங்க? சொக்கர்பேட்டையா? பேர்? குணால். ஓகே, ஃபஸ்ட் கே போடுங்க குணால். இந்த ரூட் இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, செக் பண்ணிட்டு அவர் எப்படி ஓட்டினாரோ அதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஓட்டுங்க, மெதுவோட. அந்த ஸ்லோ கிளச்சை ரிமூவ் பண்ணுறதெல்லாம் விஷயமே இருக்குது. நீங்கள் டிராஃபிக்கில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறது அதில் தான் தெரியும். சரிங்களா? இப்போ கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டு லெக்கு கீழே வச்சுருங்க. அடுத்த ரேஸு அடுத்த கியருக்கு சேஞ்ச் பண்ணும்போது கிளச்சை தூக்கி மேலே வைங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. நம்பர் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் மெதுவாக போங்க. கொஞ்சம் ரைட்டில் மாறிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீடு ஈக்குவலாக கொடுங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் சாஃப்டாக ப்ரெஷர் கொடுங்க, ரொம்ப கொடுக்கணும். ரொம்ப கொடுத்தா உங்களுக்கு எல்லாமே இதாகுது. சாஃப்டாக ரிலாக்ஸாக நீங்கள் போய்கிட்டே இருங்க. கரெக்டாக கோடு லைனை மேனேஜ் பண்ணி போய்கிட்டே இருங்க. ஏதாவது மிஸ்டேக் இருக்குதுன்னா நான் சொல்கிறேன். ஆனால் ஸ்பீடு வரும்போது கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். சரி, டேர்னிங்கில் மட்டும் கியர் சேஞ்ச் பண்ண வேணாம். ஆஃப்டர் டேர்னிங்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீரிங் ரிமூவ் பண்ணுறது மிரர் பார்க்கணும், ரிலீஸ் பண்ணும்போது மிரர் பார்க்கணும். சரிங்களா? ரேஸ் கொடுங்க. இதே லெஃப்ட் லைனில் நேராக ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் இதே கீர் தான். எப்போவுமே பிரிட்ஜு மேலே போகும்போது கீரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த கீரில் வந்தீங்கன்னா அந்த கீரில் ஸ்பீடை கரெக்டாக வச்சு மேனேஜ் பண்ணி போனீங்கன்னா ஓகே. 5th இருந்தாலும் சரி, 4th இருந்தாலும் சரி, 3rd இருந்தாலும் சரி, அந்தந்த ஸ்பீடை மேனேஜ் பண்ணிட்டு போயிடணும். ஆனால் வண்டி பிஃபோராக ஏதாவது வண்டி வருதுன்னா ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி கீர் சேஞ்ச் பண்ணணும். ரைட்டும் லெஃப்ட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக பண்ணணும். பாட்டில் ஓட்டிகிட்டே இருங்க, லெஃப்ட் ரைட் மிரர் பார்த்துங்க. நான் அந்த வீடியோ கட் பண்ணிட்டு மட்டும் திரும்ப போடுறேன். இதுக்குன்னா அந்த மிரர் கொஞ்சம் அட்ஜஸ்ட். கீரு தேடுது நமக்கு, இங்கே எல்லாமே தேடு தான் தேவைப்படுது. இந்த லெஃப்ட்டில் இந்த வண்டி வருது இல்லை, இதை கொஞ்சம் கவனிக்கணும். ஹார்ன் கொடுத்துட்டு லெஃப்ட்டில் கவனிச்சுட்டே என்ன பண்ணுங்கள், லெஃப்ட்டில் போகிறதோட கொஞ்சம் மிடில் எடுத்துக்கோங்க. மிடில் எடுத்துட்டா அந்த கிராசிங் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஸ்லோவாகிடுவாங்க. மிடில் ஃபோக்கஸ் நல்லா பண்ணுங்கள். ஹார்ன் அடிச்சுக்கோங்க. பிரேக்கை லைட்டாக டச் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். கிராசிங் வருதா, அப்போ ரைட்டில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, ரைட்டை மாறிக்கங்க. லெஃப்ட்டில் இருந்தால் கிராசிங் நிறைய வரும். ரைட்டில் மாறிவிட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ரைட் ஃபோக்கஸே பண்ணுங்கள். இப்போ ஹை ஸ்பீடு ஃபோக்கஸ் பண்ணலாமா?
ஹை ஸ்பீடு ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கியர் போடுவீங்க? ஃபோர்த்து போடுங்க. ஃபோர்த்து ஹை ஸ்பீடில் கரெக்டாக ஃபுல் மேனேஜ் பண்ணுங்கள். கரெக்டாக பவர் என்ன கரெக்டான பவர்னால் 40 to 50 அப்படியே மேனேஜ் பண்ணுங்கள். இப்போ அங்கே பிளாக்காக ரோடு, இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க. இங்கே பாருங்கள், செக் பண்ணுங்கள் மிரரை. இப்போ 40லேருந்து 30க்கு நம்ம வர போகிறோம், ரைட்டா? அப்போ 30க்கு வந்தால் என்ன டவுன் பண்ணுவீங்க? தேர்ட் கியருக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? கீழே டவுனில் கிளச்சும் பிரேக். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு. மிடில் லைனே ஃபோக்கஸ் கொடுங்க. மிடில் லைன் ஃபோக்கஸ் கொடுக்கும்போது மிரரில் வந்து சைடு பார்வை இருக்குல்ல, கண், அந்த சைடு பார்வை இருக்கணும். இப்படி ரெண்டுமே தெரிகிற மாதிரி இருக்கணும். 7, 6, 5 சரியா? ரெட் லைட்டு ஸ்டாப் கொடுக்கணும். ஃபுல் ஸ்டாப், தேர்ட் கியரில் ஃபுல் ஸ்டாப் கொடுத்து நியூட்ரல் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபுல் ஸ்டாப்பில் நியூட்ரல், அவ்வளோதான். புரியுதா? ஃபஸ்ட்டு கியர் ரெடி பண்ணி வைங்க. ரெடியாக இருங்க. ரிலாக்ஸாக அந்த பைக்கு ஆஃப் ஆச்சா மூவ் ஆகுதாலும் நம்மளை செக் பண்ணி கிளச்சை கரெக்டாக பாயிண்டில் தூக்கி வைங்க. பிரேக்கில் வச்சுட்டு, காலை பிரேக்கில் வச்சுட்டு லைட்டாக பாயிண்ட். ஓகே. இப்போ பிரேக் லூஸ் பண்ணுங்கள். ஆக்சிலேட்டருக்கு போயிட்டு கிளச்சை ரிமூவ் பண்ணுங்க. அவ்வளோதான். ரேஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர். இப்போ லைட்டாக தேர்டு கியர் உடனே கொடுக்கலாம். தேர்டு கியர் அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃபோர்த்து மட்டும் கொஞ்சம் டிலேவை கொடுக்கணும். எதுக்கு நம்ம தேர்டு கொடுத்தோம்? பஸ்ஸு கொஞ்சம் கிராஸ் ஆகுது. இப்போ இந்த லைனில் ஃபோர்த்து கொடுங்க. இந்த லைனில் கொடுங்க. இந்த லைன் ஓகேவா? ஏன்னா இந்த லைனில் ஆட்டோ இருக்குது, அதனால சொன்னேன். இந்த லைன் செக் பண்ணுங்கள், ஆட்டோ வருதா? பிரேக் கொடுங்க. அந்த பைக்குக்கு பிரேக் கொடுத்தா என்ன கியர் பண்ணுவீங்க? தேர்டு கியர் ஓகேடா? தேர்ட் கியர்லேயே மேனேஜ் கொடுங்க. ரைட்டாக ஹார்ன் கொடுங்க அதுக்கு. ஓகேவா? மிடில் லைன் சேஞ்ச் பண்ணலாமா? ஸ்லோவாக பண்ணுங்கள், அவசரம் இல்லை. ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்லோ மூமெண்ட்டுக்கு பண்ண போகிறோம், ரைட்டா? ஏன்னா அங்கே ரோடு பிளாக் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு பிரேக் கொடுக்கணும், செகண்ட் ஹாஃப் கிளச்சை கொடுக்கணும், தேர்ட் ஹாஃப் நீங்கள் என்ன கியர்லேருந்து என்ன கியரில் கொடுக்க போகிறீங்கன்னு பிளான் பண்ணணும். செகண்டு. அப்போ செகண்டுக்கு பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். ரோடு டேமேஜாக இருந்தால் வண்டி ஆடினே இருக்கும், ஜம்ப் ஆகினே இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்கள் கிளச்சை. அவ்வளோதான். ஓகேவா? பேக்கில் காரை விட்டுருங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. அவ்வளோதான். எல்லாமே வந்து மைண்டு தான். மைண்டில் என்ன வைக்கிறோமோ அதுதான் நடக்கும். வேறு ஏதாவது மைண்டில் செட் பண்ணால் மைண்டு அப்செட் ஆகிடும். இப்போ செகண்ட்லேயே நீங்கள் டர்ன் பண்ணணும் அப்படின்னா கிளச்சை ஒரு ஆஃப் கொடுத்துட்டு பிரேக் கொடுக்க வேணாம். ஆனால் பிரேக்கில் சேஞ்ச் பண்ணுங்கள் லைட்டாக. ஆஃப் கிளச்சு பிரேக்கு அப்படியே டர்ன் பண்ணுங்கள். ஃபுல் டர்ன் பண்ணும்போது இங்கே பாருங்கள் மிரர். ரிலீஸ் பண்ணும்போது இந்த மிரர் பாருங்கள், போயிடுங்க. மிரர் செக் பண்ணிட்டு போயிடுங்க. தேர்டு கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? இண்டிகேட்டர் கொடுத்துருங்க லெஃப்ட்டில். பஸ்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரைட்லேயும் பண்ணுங்கள், லெஃப்ட்லேயும் பண்ணுங்கள். அங்கே கிராசிங் இருக்கா? லைட்டாக பிரேக்கில் சேஞ்ச் பண்ணிட்டு கிளச்சை சேஞ்ச் பண்ணிட்டு செகண்டுக்கு வந்துடுங்க. சைடாக வாங்க. பேக்கில் பாருங்கள், சைடாக வாங்க. சைடு ரைட்டில் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமா? மிரரை பார்த்துங்க. கார் வருதுன்னா அந்த காரு கரெக்டாக கேப் கொடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? இங்கே பைக் வந்ததுன்னா பைக் கேப் கொடுங்க. கொஞ்சம் பெண்டு கொடுத்துட்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். எல்லாமே கஷ்டம்தான் நினைப்பாங்க. நமக்கு அதை மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி வந்தீங்களே கிளாஸ்க்கு. இப்போ ரன்னிங்கில் எப்படி இருக்குது உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. கொஞ்சம் மெதுவாக போங்க. மெதுவாக போயிடுங்க. சிக்னல் ரெட்டாக இருந்தால் நம்ம பிரேக் யூஸ் பண்ணணும். பிரேக் யூஸ் பண்ணணும். க்ரீனா? அப்போ க்ரீனில் அதே ரிலீஸ் பண்ணிவிட்டு
க்ரீன்லேயே போயிடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. அங்கே போய் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. ஓகேவா? ரைட்டில் போயிடலாமா? இண்டிகேட்டர் போடுற ரைட்டில். ரைட்டில் போயிடலாமா? அங்கே பாருங்கள், ஸ்பீடாக இல்லை, யூடர்ன் பண்ணணும். யூடர்னுக்கு என்ன பண்ணணும்? ஸ்லோ, ரைட்டில் ஸ்லோ பண்ணுங்கள். பிரேக்கில், கிளச்சு பிரேக்கில் ரைட்டில் ஃபுல்லாக மாறுங்க. ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிடுங்க. ஃபுல்லாக மாறணும். அந்த எண்டு ஃபினிஷ் பண்ணணும். பிரேக் அண்ட் கிளச்சில் அந்த எண்டை ஃபினிஷ் பண்ணணும். பிரேக்கு, கிளச்சு, செகண்டும் ஃபஸ்ட்டு. வெயிட் பண்ணுங்க. யூடர்ன் பண்ணணும், வெயிட் பண்ணணும். பிரேக் அண்ட் கிளச்சு. இப்போ யூடர்ன் பண்ணலாமா? லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். நில்லுங்க. பிரேக்கு, கிளச்சு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் யூடர்னுக்கு. லைட்டாக கிளச்சு லூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஃபீல் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். வண்டி அந்த வண்டி லாஸ்ட் வண்டி ஃபீல் பண்ணுங்கள். லாஸ்ட் வண்டி என்னன்னு பார்த்துட்டு அங்கேயும் லாஸ்ட் வண்டி என்னன்னு பாருங்கள். லாஸ்ட் லைன் எதுன்னு பாருங்கள். லாஸ்ட் லைனுக்கு வாங்க. லெஃப்ட் வாங்க. நல்லா வாங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு இந்த லாஸ்ட் லைனுக்கு வந்தால் பெட்ரு. செகண்ட் கியரு, கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டு ரேஸ். உங்களுக்கு 2 கிளாஸ் கொடுத்துட்டேன், சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஏதாவது ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் பெண்டிங் இருந்தால் மட்டும் வாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் வர வேணாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு கியர் போயிடுங்க. இப்போ என்ன கீரு? செகண்ட் கீர். ஃபஸ்ட்டு கூட போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கலாம், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா ஸ்லோவாக என்ன பண்ணலாம், பிரேக் அண்ட் கிளச்சில் அப்படியே எடுக்கலாம். இங்கே வேறு யாரும் இல்லை, அதனால தான் அந்த வீடியோ எடுத்தேன் நான், சரிங்களா? பாருங்கள், ரோடு காலியாக இருக்குது. டைம் என்ன ஆகுது? யாருமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பயம் இருந்துச்சு, அது எது பயம் இருந்துச்சு, அது பயம் போயிடுச்சு. ஃபஸ்ட்டில் பயம் இருந்துச்சு, ஆமாம் சார். இப்போ அந்த பயம் போயிடுச்சு. ஆமாம் சார். ஸோ இந்த ரூட் வந்து நான் இப்போ தானே உங்களுக்கு கூப்பிட்டு போனேன். இல்லை, ஃபஸ்ட் டைம் தான். இதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் இவர் ஓட்டும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? நம்மளும் ஓட்டலாமா, மிஸ்டேக் வருமா வராதா? பயம் இருந்துச்சு. பட் ஓடி அது பயம் போயிடுச்சு. பயம் போயிடுச்சு கொஞ்சம். சரி சரி. நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்க மொத்தம்? 3 பேரா? ஆமாம், 3 பேர். 3 பேர். யாரெல்லாம் வந்தீங்க? நான், தம்பி அவர். இன்னொரு ஆள் அண்ணாவோட லைஃப். அவங்க எடுத்துட்டாங்க, கிளாஸ் முடிச்சிட்டாங்களா? அவங்க முடிக்க போகிறாங்க. சரி சரி. வேறு டிரைவிங் ஸ்கூலை பற்றி என்ன, சர்வீஸ்லாம் நல்லா பண்ணுறாங்களா? யார் பேர் டிரைவிங் ஸ்கூலில்? யார்? 2 பேர் இருக்காங்களே, விக்கி சார் இருக்காங்க, ரஜினி இருக்காரு. விக்கி சார் விக்கி சார் தான் கான்டாக்ட் பண்ணுறீங்க. அவர் எப்படி சர்வீஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க? நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். பேசுகிறது, ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப ஹம்பலாக இருந்துச்சு. ஓகே, அது மூலமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம், சரிங்களா? லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களா? யூஸ் பண்ணிட்டேன். ஓகே.